வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 7th ஏப்ரல் ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். டூ நோ ஹார்ம், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஃப்டி ஆஃப் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் மற்ற சுகாதார ஊழியர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தேவை. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Primum non nocere is the primary guiding principle of bioethics. ஸோ ப்ரைமம் நான் நொசீர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் மொழியில் வந்து யாருக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வேதியியல், உயிர் வேதியியலோட ஒரு கொள்கை அப்படிங்கிறாங்க. எவ்ரி ஹெல்த் கேர் ஒர்க்கர் இஸ் ஓரியன்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ நோ ஹார்ம் டியூரிங் தேர் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களோட கொள்கையை வந்து அவங்க ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குற மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூ நோ ஹார்ம், அதாவது யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. All medical training is based on this idea, but very little in what they learn prepares them for the reverse when harm is inflicted upon them. ஸோ inflicted அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, சுமத்தப்படுறது இல்லை திணிக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ எல்லா மெடிக்கல் ட்ரைனிங்லையும் வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல அதைத்தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ரிவர்ஸாக வந்து, அதாவது தங்களுக்கு வந்து தீங்கு வரும்போதோ தீங்கு விளைவிக்கும் போதோ தாங்களை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. Over the past week, chilling stories of assaults on healthcare workers on COVID-19 duty have been reported. ஸோ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தான், அதாவது இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஏரியாக்கெலாம் போய் வந்து கணக்கெடுக்கிறாங்கல்ல, இல்லை வந்து ஏதாவது மருத்துவ இதுக்காக போகிறாங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ போன வாரம் ஃபுல்லாக இதுதான் வந்து நியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறாங்க. Visuals beamed in of angry locals who threw stones at doctors, healthcare workers and civic officials who went to screen people in Indore, Madhya Pradesh. ஸோ நிறையா அந்த விஷுவல்ஸ், நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த டாக்டர்ஸ், நர்ஸ்லாம் வந்து போயிருக்காங்கல்ல இண்டோர் மத்திய பிரதேஷில், வந்து அந்த மக்களை வந்து செக் பண்ண போயிருக்காங்க. அவங்க மேலே வந்து இந்த மாதிரி கல் எடுத்து அடித்து அவங்கள வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2 women doctors were injured. ஸோ அதில் இன்க்ளூடிங் 2 பெண் மருத்துவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Earlier, there were reports of locals in Ranipura allegedly spitting at officials as they took up screening. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ராணிபுரா அப்படிங்கிற வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வில்லேஜ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த டாக்டர்ஸ் நர்ஸ் மேலாம் வந்து ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, அதாவது எச்சு துப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Last week, doctors at Hyderabad's Gandhi Hospital were attacked after a patient with multiple comorbidities died of COVID-19. மல்டிபிள் கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வியாதிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது நிறையா சிம்டம்ஸ் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு COVID-19னா சளி, இருமல், அதுக்கப்புறம் காய்ச்சல், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்கிறது தான் வந்து மல்டிபிள் கோமார்பிடிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த COVID-19க்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற ஒருத்தர் வந்து போன வாரம் தான் அட்மிட் ஆகிருக்காரு. அவர் வந்து அவரை ட்ரீட் பண்ண அந்த டாக்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் தேர் ஈவன் சாட் போலீஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த ஹைதராபாத்தில் இந்த அட்டாக் ஆனதுக்கப்புறம், தங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க போலீஸ்கிட்ட. ஆஷா ஒர்க்கர்ஸ் were reportedly attacked in Bangalore, கர்நாடகா when they went to collect data on COVID-19 symptoms. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து நேஷ்னல் ரூரல் மிஷன், லைவ்லிஹுட் ரூரல் மிஷன் கீழே வரும். 2005 வந்து இது பண்ணாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பெங்களூர், கர்நாடகாவில் வந்து இந்த COVID-19 சிம்டம்ஸ் அறிகுறி இருக்கிறவங்களை வந்து செக் பண்ண போனப்போ அவங்களையும் வந்து தாக்கியிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறாங்க. Locals grabbed their bags and cell phones and the police finally had to rescue them. ஸோ அங்கே அட்டாக் பண்ணவங்க வந்து அவங்கள வந்து அவங்க தாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேகு, செல்ஃபோன்லாம் கூட பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. கடைசியில் போலீஸ் வந்து அவங்க காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. In Mumbai's Dharavi, police personnel who went to ensure that lockdown conditions were being followed after a person tested positive in the locality were assaulted by local youth. ஸோ மும்பை தாராவியில் வந்து இந்த மாதிரி வந்து வீடு வீடாக போய் வந்து செக் பண்ணுறாங்களா, அறிகுறி இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்களா. அப்படி போனப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த அறிகுறிலாம் இருந்திருக்கு, அவருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அவரை வந்து சரி தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறப்போ வந்து ஒருத்தர் அந்த லோக்கல் அந்த ஏரியா இளைஞர்கள்லாம் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. A case has been registered at Kayathar police station in Thuthukudi, Tamil Nadu after 12 people allegedly assaulted a health inspector and his team when they went there to isolate the family of a patient who had attended the Nizamuddin conclave. ஸோ இன்னொரு கேஸும் நம்ம ஒரு தமிழ்நாடு கயத்தார் தூத்துக்குடியில் வந்து இருந்திருக்கு. அதாவது
அந்த டெல்லியில் அந்த நிசாமுதீன் தப்லீஜி ஜமாத் அந்த இதில் வந்து மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஒருத்தரை வந்து தனிமைப்படுத்தினதுக்கு இந்த சுகாதாரத்துறை போனப்போ வந்து அவரை வந்து 12 பேர் சேர்ந்து அடித்து விரட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. These attacks are a result of paranoia and are completely unmindful of the many risks healthcare workers take on merely doing their work in a pandemic situation such as this. ஸோ paranoia அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித பயம். அதாவது இப்போ அவங்களுக்கு எங்களை அப்படி பாசிட்டிவாக வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களை தனிமைப்படுத்திடுவாங்களோ இல்லை வந்து தங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தீங்கு விளைவிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் மக்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க வந்து அவங்களோட டியூட்டி தான் செய்கிறாங்க, அவங்களோட வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. In Vocab, doctors and workers have tested positive while treating patients. ஸோ மும்பையில் Vocab ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண அந்த டாக்டர்ஸ் நர்ஸுக்கு கூட அவங்களும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க வைரஸ்னால அப்படிங்கிறாங்க. If these helpers are looked upon as the enemy, it only allows the true foe, the virus, to gather strength. ஃபோ அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும், ஒரு எனிமி எதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். ஸோ இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம வந்து எதிரியாக நினச்சோம் அப்படின்னா நம்மளோட உண்மையான எதிரியான அந்த வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வலிமை பெற்றும் அப்படிங்கிறாங்க. WHO too has developed guidelines for addressing workplace violence in the health sector to support the development of violence prevention policies in non-emergency settings. ஸோ WHOவும் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறையும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கான எல்லா பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. Their applicability in this situation must be examined. ஸோ அந்த விதிமுறைகள்லாம் இப்போ வந்து கடைபிடிக்கப்படுதா அப்படின்னு வந்து இப்போ வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது இல்லை, அவங்க வந்து நமக்காக தானே வேலை செய்கிறாங்க, அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறது நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பஸ்குத் துன்காக், UN ஸ்பெஷல் ரெப்போர்ட்டர் ஆன் த implications for human rights of the environmentally sound management and disposal of hazardous substances and waste, hailed healthcare workers as heroes who must be protected. ஸோ UN வந்து ஸ்பெஷல் அந்த ரெப்போர்ட்டர் அப்படிங்கிறவர் வந்து அதாவது அந்த சிறப்பு தூதர் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். அதாவது அந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் அண்ட் வேஸ்ட், அதாவது இந்த மெடிக்கல் வேஸ்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு தூதராக வந்து UN ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் தூதர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பஸ்குட் தன்காக் அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒரு ஹீரோக்கு சமமானவங்க, அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Stating that the tireless work and self-sacrifice of these workers show the best of humanity, he also went on to emphasize that unacceptable shortages in critical protective equipment that can stop them from being infected continue to plague nearly all nations battling COVID-19. ஸோ emphasize அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி கூறுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அதிகமான வேலை செய்கிறவங்க, அதாவது தாங்களே வந்து தியாகப்படுத்தி வந்து இவ்வளோ வந்து நமக்காக வேலை செய்கிறவங்கள வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து வலியுறுத்தி கூறியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்களே வருத்திக்கிட்டு அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க வந்து எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்கணும். அதாவது இந்த வைரஸ் வந்து தொற்று இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் சூட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறையா பாதுகாப்பு கவசங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் அது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் போராடுறதுக்கான ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து நிறையா கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸே எதுவும் இல்லை, அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லை, பாதுகாப்பு இல்லாமல் தான் வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. The responsibility of restoring order and ensuring the safety of all health workers, whether with personal protective equipment or against attacks from public, ultimately rests with the government and in equal measure the people. ஸோ இந்த பொறுப்பு வந்து அதாவது அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டு, அதாவது அந்த பாதுகாப்பு கருவிகள், அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கு, அதுக்கப்புறம் நிறைய இந்த தேவைப்படுற அந்த பாதுகாப்பு கருவிகள், அவங்க அதே மாதிரி வந்து அவங்கள வந்து யாரும் வந்து அவங்களோட டியூட்டியை செய்யும்போது வந்து அட்டாக் பண்ணுறாங்கல்ல,
தாக்குறாங்கல்ல, ஸோ இதுலேருந்துலாம் வந்து காப்பாற்ற வேண்டியது வந்து யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஸோ அதே மாதிரி மக்களுக்கும் வந்து பொறுப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா மக்களுக்காக தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தங்கள் உயிரை பணைய வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ மக்கள் தங்களோட பொறுப்பை உணர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சேஃப்டி ஆஃப் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆன் COVID-19 டியூட்டிஸ் பேரமௌண்ட். பேரமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதுதான். ஸோ இந்த COVID-19க்கு வந்து எதிராக வந்து போராடிட்டு இருக்க அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து விட்டு தரவே கூடாது. அவங்க வந்து சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க்கும் கொடுத்துருங்க. வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.